Guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பிசினஸ் நீங்க உங்க பிசினஸ்க்கு மல்டிபிள் கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். அது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆட்ஸா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸா இருக்கலாம், இல்ல லிங்க்டின் ஆட்ஸா இருக்கலாம். சோ இல்ல தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி ஏதாச்சும் நீங்க ஆட்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்க கேம்பெயின் நீங்க மெஷர் பண்ணியே ஆகணும். மெஷர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகுது, எந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு லீட்ஸ் குவாலிட்டியா இருக்கு, இதெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க கேம்பெயின் நீங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபேஸ்புக் மட்டும் கன்சிடர் பண்றேன். நீங்க உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீங்க ரெண்டு டைப் ஆஃப் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, நீங்க எஸ்இஓ பண்றதா இருந்தாலும் சரி, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூப் ஆட்ஸோ லிங்க்டின் ஆட்ஸோ ஸோ இன்ஸ்டாகிராம் ஆட்ஸோ எந்த ஆட்ஸ் ரன் பண்ணாலும் ஒரு ப்ரொசீஜர் நீங்க கிளீனா ஃபாலோ பண்ணணும். அது என்ன ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா கரெக்டான மெட்ரிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரு கேம்பெயின் ரன் பண்றேன். என்னோட லாஸ்ட் 1 மந்த் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மல்டிபிள் ஆட்ஸ் வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். பிளஸ் மல்டிபிள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் லீட் கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்கேன், டிராபிக் கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்கேன், சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ரிப்போர்ட் உங்ககிட்ட ரெடியா இருக்கணும். ஸோ நீங்க 1 மந்த் ஒரு கேம்பெயின் எடுத்து அந்த கேம்பெயினுக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் கேம்பெயின் ட்ரை பண்ணணும். அதாவது இப்போ உங்க பிசினஸ்க்காக பாத்தீங்கன்னா நீங்க அவேர்னஸ் கேம்பெயின், டிராபிக் மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்றது எல்லாமே என்கேஜ்மெண்ட், லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் அதான் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இந்த 3 கேம்பெயினும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு 1 மந்த் ரன் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டான எங்க நமக்கு லீட்ஸ் குவாலிட்டியா வருது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் 1 மந்த் ஆர் 15 டேஸ் கண்டினியூஸா ஆட்ஸ் ரன் பண்ணுங்க. ஸோ மல்டிபிள் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க, மல்டிபிள் ஆட்ஸ் ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 1:4:6 ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஸோ என்னோட சேனலை பார்த்து எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா உங்க பிசினஸ் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க. 1:3:6 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எக்ஸாக்டான உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இதை நீங்க கண்டிப்பா உங்க பிசினஸ் ட்ரை பண்ணாதான் எக்ஸாக்ட் டார்கெட் ஆடியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதர்வைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, உங்களுக்கான இப்போ நீங்க நீங்க எஸ்இஓ, அதாவது நீங்க எஸ்இஓ பண்ணலாம் உங்க பிசினஸ்க்கு, இல்ல சோசியல் மீடியா ஆட்ஸ் ரன் பண்ணலாம், இல்ல கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ நீங்க முக்கியமா செக் பண்ண வேண்டியது என்னன்னா அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ். நீங்க இப்போ ரிப்போர்ட்ல என்ன, மெட்ரிக்ஸ்னா என்ன சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷன். நிறைய பிசினஸ் ஓனர் நானே பார்த்தா லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் நிறைய பிசினஸ் ஓனர் மீட் பண்ணிருக்கேன். எல்லாருமே கேம்பெயின் ரன் பண்றாங்க, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிருக்காங்க, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணிருக்காங்க, யூடியூப் ஆட்ஸ் கூட ரன் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்க கிட்ட எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தெரியல. நான் இப்போ காஸ்ட் பர் கிளிக் எவ்வளோ, பிளஸ் ஆர்ஓஎஸ் எப்படி எவ்வளோன்னு சொல்லி கேட்கறேன். பட் அவங்களால எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஆர்ஓஏஎஸ்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் சொல்லுவாங்க. சோ அப்படின்னா என்னன்னே ஒரு பிசினஸ் ஓனர் தெரியல. முக்கியமா நீங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க உங்க பிசினஸ்க்கு என்ன கேம்பெயின் ரன் பண்றாங்க, சோ டெய்லி ரிசல்ட் நீங்க பாக்கல கூட அட்லீஸ்ட் வீக்லி ரிவ்யூ ஆர் மந்த்லி ரிவ்யூ கம்ப்ளீட்டா நீங்க கண்டக்ட் பண்ணியானோம். உங்க கீழே ஒரு 5 பேர் உங்க மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்கன்னா அந்த மார்க்கெட் டீம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா வீக்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லணும். சோ அந்த ரிப்போர்ட்ல நீங்க என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்கணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை கேம்பெயின் ரன் பண்ணீங்க, சோ நீங்க எத்தனை கேம்பெயின் ட்ரை பண்ணீங்க, என்ன மாதிரி கேம்பெயின் ட்ரை பண்ணீங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் லீட் கேம்பெயின் ட்ரை பண்ணணும், சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா சரி ரிப்போர்ட் சொல்லுங்க சொல்லிட்டா அந்த ரிப்போர்ட்ல நம்ம என்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஆட் நீங்க ரன் பண்ணும்போது அது என்ன டீடைல்ஸ் இருக்குன்னா எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, சோ பிளஸ் இம்ப்ரெஷன் எவ்வளவு அந்த ஆடுக்கு எவ்வளவு, அந்த இம்ப்ரெஷன் எவ்வளவு இருக்கும், ரீச் எவ்வளவு இருக்கும், ரிசல்ட் எவ்வளவு இருக்குது. சோ இதெல்லாம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மாடல ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியும். சோ உங்க டீம் கிட்ட ஜஸ்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. வீக்லி ரிப்போர்ட் சொன்னாவே அவங்க கிட்ட நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான அமௌண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், ஸோ கண்டிப்பா கேட்டு ஆகணும். ஸோ ரீச் எவ்வளவு ஆயிருக்கு, நம்ம லாஸ்ட் வீக் ரன் பண்ண கேம்பெயினும் ஒரு கேம்பெயினோட ரீச் எவ்வளவு போயிருக்கு, ஸோ கண்டிப்பா ரிசல்ட், காஸ்ட் பர் ரிசல்ட் எவ்வளவு, மொத்த ரிசல்ட் எவ்வளவு, மொத்தம் ஒரு 500 லீட்ஸ் வந்திருக்கு, ஒரு லீடோட காஸ்ட் எவ்வளவு, ஸோ கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஸோ இந்த முதல்ல இந்த 5மே இம்பார்ட்டன் தான். அமௌண்ட் ஸ்பெண்ட், ரீச் எவ்வளவு போயிருக்கு, ரிசல்ட் எவ்வளவு வந்திருக்கு, காஸ்ட் பர் ரிசல்ட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு இதை பேசிக்கா ஒரு பிசினஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா இன் டெப்தா நீங்க எப்படி அனலைஸ் பண்ண பாக்கணும்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் அனலைஸ் பண்றது என்னன்னு, லிங்க் கிளிக்ஸ்னா என்ன, காஸ்ட் பர் கிளிக், காஸ்ட் பர் லிங்க் கிளிக் என்ன, அப்புறம் காஸ்ட் பர் இம்ப்ரெஷன், 1000 இம்ப்ரெஷனுக்கு எத்தனை லீட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க, கிளிக் த்ரூ ரேட்னா என்ன. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதெல்லாம் அவங்க கிட்ட நீங்க இந்த ரிப்போர்ட்ல சப்மிட் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணலாம் கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை கிளிக்ஸ் வந்திருக்கு, இப்போ நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணிருக்கோம், சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்கோம்,
எத்தனை பேர் கிளிக் பண்ணி என்னோட லேண்டிங் பேஜ் வந்திருக்காங்க, அதை வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ காஸ்ட் பர் கிளிக் எவ்வளோ, எத்தனை பேர் லேண்டிங் பேஜ் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து குவாலிட்டி ரேங்கிங், என்கேஜ்மெண்ட் ரேங்கிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். குவாலிட்டி ரேங்கிங், என்கேஜ்மெண்ட் ரேங்கிங், கன்வர்ஷன் ரேங்கிங். இது எப்பவுமே அபோவ் ஆவரேஜ் இருந்தா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் அந்த மாதிரி ஒரு இது வந்து நான் சொல்றது வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸா இருக்கலாம். மேபி இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு கிளீனா புரியும். ஸோ நீங்க ஒரு குவாலிட்டி ரேங்கிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ரேங்கிங், கன்வர்ஷன் ரேட் ரேங்கிங் சொல்லிட்டு சில உங்களுக்கு ஷோ ஆகும். எங்க ஷோ ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் ரன் பண்றீங்க. நான் இங்க மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்காக ரெடி பண்ண டம்மி அக்கௌண்ட் தான். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் செட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க ஆட் செக்ஷன்ல போயிருங்க. ஆட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா இங்க தெரியும் குவாலிட்டி ரேங்கிங், என்கேஜ்மெண்ட் ரேங்கிங் அண்ட் கன்வர்ஷன் ரேங்கிங் சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த குவாலிட்டி ரேங்கிங், என்கேஜ்மெண்ட் ரேங்கிங், கன்வர்ஷன் ரேங்கிங் எல்லாம் எப்பவும் ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ்ல இருந்தா உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு. பிலோ ஆவரேஜ்ல இருந்தா கண்டிப்பா வந்து உங்களோட மணி வேஸ்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மஸ்ட், நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். குவாலிட்டி ரேங்கிங் அண்ட் என்கேஜ்மெண்ட் ரேங்கிங், கன்வர்ஷன் ரேங்கிங் எதுல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஆட் ரெலவன்சி தான். உங்களோட ஆட் வந்து எந்த அளவு மக்களுக்கு ரெலவெண்டா இருக்கும் அந்த அளவு வந்து உங்களோட லீட் அண்ட் ரீச் வந்து அதிகமா இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி ரேங்கிங் அபோவ் ஆவரேஜ் கிராஸ் பண்ணும், பிளஸ் வந்து ஆவரேஜ் கிராஸ் பண்ணும். இந்த 3 ரேங்கிங்கும் ஒரு ஆட் நீங்க ஒரு 1 வீக் ரன் பண்ணி உங்களுக்கு கிளீனா ஷோ ஆகும். ஆவரேஜ்ல இருக்கா, அபோவ் ஆவரேஜ் இருக்கா, இல்ல பிலோ ஆவரேஜ்ல இருக்கான்னு சொல்லிட்டு இது நீங்க கண்டிப்பா மெஷர் பண்ணணும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்ல. ஸோ இதே மாதிரி வேற என்னெல்லாம் மெஷர் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது எப்படி நான் செக் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வியூ ஆட் கிரியேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எந்த ஆடு வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டுனா உங்களுக்கு அதை கரெக்டான வந்து ரிப்போர்ட்டே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுல என்ன ரிப்போர்ட் இருக்கு, நம்மளுக்கு என்னென்ன ரிப்போர்ட் தேவை. இப்போ ஒரு எம்டிக்கு நீங்க சப்மிட் பண்ண போறோம்னா அவருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் தான் தேவைப்படும். ஸோ இங்க வந்து பிரேக் டவுன் அண்ட் மெட்ரிசிஸ் இருக்கும். மெட்ரிசிஸ் கிளிக் பண்ணுங்க. மெட்ரிசிஸ் கிளிக் பண்ணா உங்களுக்கு எல்லாமே இதுல ஷோ ஆகும். ஸோ இதை வச்சு நீங்க உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நான் இப்போதைக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணிருந்தேன், அமௌண்ட், ட்ரெண்ட், ரீச், ரிசல்ட். இதுல வந்து நீங்க வேற ஏதாச்சும் ஆட் பண்றதா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ ரிசல்ட், அமௌண்ட், கிளிக் த்ரூ ரேட்டு, காஸ்ட் பர் கிளிக், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம மெஷர் பண்ண சொல்லி நான் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படி வந்து ROAS, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் சொல்லுவாங்க, இது எப்படி மெஷர் பண்ணணும், கிளிக் த்ரூ ரேட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளவு இருந்தா இது வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்ப நான் சொல்லியிருப்பேன் குவாலிட்டி ரேங்கிங், என்கேஜ்மெண்ட் ரேங்கிங்லாம் அபோவ் ஆவரேஜ்ல இருக்கணும், ஆவரேஜ்ல இருந்தாலும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளிக் த்ரூ ரேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் கிளிக்ல இதெல்லாம் கரெக்டான நம்பர்ல இருந்தா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதை நம்ம அப்கமிங் டேஸ்ல பார்ப்போம். பட் ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க முக்கியமான இதுதான். சோ இப்ப நம்ம நாளைக்கே நீங்க வேற ஒரு ஏஜென்சி கிட்ட போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரீவியஸ் நீங்க என்ன ஆட் ரன் பண்ணீங்க, ஆட் ஒரு ரிசல்ட் என்னன்னு காட்ட சொல்லுவாங்க. இல்ல உங்களோட நீங்க பேசாம நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்குமே ஆட் ஆக்சஸ் கொடுத்துருவீங்க, ஆட் அக்கௌண்ட் ஆக்சஸ். பட் நீங்க தெரிஞ்சதுக்கு பெட்டரா இருக்கும். ஒரு பிசினஸ் ஓனர் நீங்க உங்க பிசினஸ்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ரிசல்ட் வந்திருக்கு, காஸ்ட் பர் ரிசல்ட் எவ்வளவு. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபேஸ்புக், இது வந்து கூகுள் ஆட்ஸ்க்கும் அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது அங்க வந்து நீங்க வந்து டிராபிக் கேம்பெயின் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ டிராபிக் கேம்பெயின்னா சர்ச் கேம்பெயின், அதாவது சர்ச் பண்ண கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச் பண்ணா நம்மளோட ஆட் வந்து எங்க ஷோ ஆகுது சொல்லி நீங்க ட்ராக் பண்ணணும். நம்மளோட ஆட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகுதா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல டாப் 3ல ஷோ ஆகுதா, இல்ல ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட்ல ஷோ ஆகுதா, இல்ல செகண்ட் பேஜ்ல ஷோ ஆகுதா, இதை நீங்க அனலைஸ் பண்ணணும். லேண்டிங் பேஜுக்குள்ள எத்தனை பேர் வந்திருக்காங்க, எதெல்லாம் கிளிக் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணிருக்காங்க, அதை ஸ்டோர் பண்ணணும். எத்தனை பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் ஆட் டு கார்ட்ல இருக்காங்க, யாருக்கெல்லாம் வந்து நம்ம ரீமார்க்கெட்டிங் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நீங்க கூகுள் ஆட்ஸ்க்கும் ட்ரை பண்ணணும், ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கும் ட்ரை பண்ணணும். ஸோ எந்த ஆட்ஸ் ரன் பண்ணலாம் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி வந்து மெஷர் பண்ணி ஆகணும். ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க வந்து உங்களோட எக்ஸாக்ட் ரிசல்ட் அண்ட் டேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க வந்து டேட்டாவை பொறுத்தா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்க முடியும். உங்களோட டேட்டா மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட ரிசல்ட், உங்களோட காஸ்ட் பர் கிளிக் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுல ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு எக்ஸாக்டா என்னோட ரிசல்ட் எவ்வளவு தான், என்னோட காஸ்ட் பர் ரிசல்ட் இவ்வளவு வருது ஃபேஸ்புக்ல, நான் இத்தனை கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்கேன் சொன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு உங்க ஏஜென்சி நீங்க வேற ஒரு ஏஜென்சி போகும்போது அவங்க வந்து ஓகே இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கான், ஸோ நம்ம வேற ஏதாவது பெருசா ட்ரை பண்ணணும், வேற புதுசா ட்ரை பண்ணணும் சொல்லுவாங்க. நீங்க அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம ட்ரை பண்ணா இவங்க பண்ண அதே மிஸ்டேக் தான் அந்த ஏஜென்சியும் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்ககிட்ட இன்னொரு டீம் இருக்குன்னா இன்னொரு டீம் வச்சு நீங்க கரெக்டான டீம் கிட்ட கரெக்டான ரிப்போர்ட் கெட் பண்ணுங்க. இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க. ஒரு கரெக்டான மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த மேனேஜர் கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க. சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபேஸ்புக் மார்க்கெட்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், கூகுள் ஆட்ஸ்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், இதெல்லாம் வெளியே எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், ஸோ நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கிளீனா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க எல்லா உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட் கேம்பெயின்ல ட்ரை பண்ணலாம். சேம் எஸ்இஓயும். ஸோ எஸ்இஓக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, ஸோ வெளியே ஏஜென்சியோ இல்லை இன்னொரு டீம் வச்சு பாருங்க. அவங்க கிட்டயும் கேளுங்க, இந்த வீக் என்ன கீவேர்டுக்கு ஒர்க் பண்ணீங்க, என்னெல்லாம் ஒர்க் பண்ணீங்க, ஆன் பேஜ்ல என்ன ஒர்க் பண்ணீங்க, ஆஃப் பேஜ்ல என்ன ஒர்க் பண்ணீங்க. இந்த மாதிரி நீங்க மெஷர் பண்ணதான் உங்களுக்கு ஒரு நாலேஜும் கிடைக்கும், அட் சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும், நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தாட்டும் கிடைக்கும். ஸோ இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம
இந்த ROS, காஸ்ட் பர் கிளிக், கிளிக் த்ரூ ரேட் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ ROSனா ஒன்றும் இல்லை guys. உங்களோட ரெவன்யூ ஆட் ஸ்பெண்ட். இப்போ நீங்க ஆட் ரன் பண்ணீங்க, இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு டிவைட் பை ஆட் ஸ்பெண்ட், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ 20,000 வந்திருக்குன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ண ஆடோட காஸ்ட் வந்து 10,000 டிவைட் பை பண்ணா 2 into 100 200%. ஸோ 200% ROSனா இஸ் குட். அபோவ் 50% மேல தான் இது கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ரெவன்யூ வந்து அர்த்தம். இல்லைன்னா இது பிலோவில போச்சுன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஆட் சேஞ்ச் பண்ணும், சம்திங் எல்ஸ் நியூ ஆட் ஏதாச்சும் ட்ரை பண்ணும். ஸோ இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எப்படி மெஷர் பண்றது, இதுக்கான ஃபார்முலா என்ன, என்னோட டீம் கிட்ட என்னென்ன டீல்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புடிச்சா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.